ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் ஆர்வி சூரியகுமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஸோ ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ ஆல். நம்ம காலுக்கு கீழே 400 kV ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அது மட்டும் இல்லை, கேஸ் பைப் லைன், ஹை ப்ரெஷர் கேஸ் லைன், அப்புறம் நம்ம டெய்லி குளிக்க யூஸ் பண்ணுற வாட்டர் பைப் லைன்ஸ், இது எல்லாமே சிங்கப்பூரில் அண்டர் கிரவுண்டில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலி தெரியும். ஆனால் அது எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அங்கங்கே வார்னிங் சைனேஜஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம லொக்கேஷன் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி பவர் சப்ளைஸ் அண்டு சர்வீசஸ் யாராவது டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிங்கப்பூர் $1 million ஃபைன் பெனால்ட்டி பண்ணுறதுக்கும் 5 years இந்த அஃபென்ஸுக்கு ஜெயில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கவேஷன், பைலிங், ட்ரில்லிங் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்காமல் தடுக்கிறதுக்கு ஆப்ரேட்டர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கோர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ரோ. சர்ப்ரைஸ்! இது வரைக்கும் யாரும் அப்லோட் பண்ணாத வீடியோ நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறோம். இந்த கோர்ஸோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் சர்வீஸ் டிடெக்ஷன் கோர்ஸ் ECL08. இதுதான் இந்த கோர்ஸோட கரெக்டான நேமு. நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை பவர் கிரேட் கோர்ஸ்னும் PEP கோர்ஸ் அப்படின்னும் நம்ம தவறுதலாக சொல்லியிருக்கோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இந்த கோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு குவாலிஃபைடு எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டராக ஆகவே முடியாது. நீங்கள் எஸ்கவேட்டர் கோர்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களால் எஸ்கவேஷனுமே பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே அண்டர் கிரவுண்ட் சர்வீசஸ் நிறைய இருக்குது. அதை பற்றின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நீங்கள் எஸ்கவேஷனே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த கான்ட்ராக்டர் பாஸ் அப்படிங்கிற கார்டு வாங்கினா மட்டும்தான் உங்களால் ரிஜிஸ்டர்ட் எர்த் ஒர்க் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வர முடியும். ஒரு குவாலிஃபைடு ஆப்ரேட்டருக்கு தேவையான 2 விஷயங்கள். ஃபர்ஸ்ட், எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் வித் லிஃப்டிங் மிஷின் அண்டு கான்ட்ராக்டர் பாஸ். இது 2 இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு சைட்டுக்குள்ளே போய் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வேலை செய்ய முடியும். அப்படி என்னதான் இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் உள்ள அண்டர் கிரவுண்ட் சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளிக்க யூஸ் பண்ணுற வாட்டர் பைப் லைன்ஸ், அப்புறம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கேஸ் லைன், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட், இது எல்லாமே சிங்கப்பூரில் அண்டர் கிரவுண்ட் சர்வீசஸாக தான் இருக்குது அப்படிங்கிறது பேசிக்கலி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதை எப்படி டேமேஜ் பண்ணாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், இந்த சர்வீசஸ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸில் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க ஆப்ரேட்டர்களுக்கு. இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு தெரியுமா? நம்மளுடைய சிங்கப்பூர் கவர்மெண்ட் தான். SP பவர் குரூப் அப்படிங்கிறவங்க தான் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் நம்ம 5 daysலேயே கம்ப்ளீட் பண்ணலாம். அதுவும் ஈவினிங் கிளாஸில். 4 days பார்த்தீங்க அப்படின்னா செமினார் கிளாஸ் இருக்கும். 1 day எக்ஸாம். அதுவும் எக்ஸாம் நம்ம சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் ரிசல்ட்டு, அப்புறம் உங்கள் கையில் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 4 days கண்டினியூ கிளாஸஸ் இருக்கும். எக்ஸாம் மட்டும் நெக்ஸ்ட் வீக்கில் வரும். இந்த 4 days செமினார் கிளாஸ் ஈவினிங் கிளாஸில் நடக்கும். 6:30 to 9:30 PM வரை நடக்கும். 3 hours உங்களுக்கு செமினார் கிளாஸ் இருக்கும். 6 PM ரெஜிஸ்ட்ரேஷன் டைம். 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே போயிட்டு அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். இந்த செமினார் கிளாஸ் எங்கே போய் அட்டன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை பயாலிபர் MRT நம்பர் 11 யூனஸ் ரோட், லைஃப் லாங் லேர்னிங் இன்ஸ்டியூட் level 2. அங்கே தான் இந்த செமினார் கிளாஸ் எடுப்பாங்க. அந்த அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம் பற்றி பார்ப்போம். எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு இடத்துல போயிட்டு எழுதணும். 1A உட்லி பார்க் SP குரூப் அந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம எக்ஸாம் எழுதணும். எக்ஸாமோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 PM to 7 PM 1 hour எக்ஸாம் நடக்கும். அதுவும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸாம், ஹார்ட்வேர் எக்ஸாம் கிடையாது. நம்ம டேப்லெட்லேயே நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் வந்துடும். அதை முடித்து நீங்கள் வெளியில் வந்த கையோட உங்களுக்கு சர்டிஃபிகேட்டையும் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க.
இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 PM நீங்கள் அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹால் ப்ரிப்பரேஷன்லாம் நடக்கும். அதனால கொஞ்சம் சீக்கிரமே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த எக்ஸாம் காலுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. சேஃப்டி ஷூஸ் போட்டு போகக்கூடாது, சிகரெட், ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலௌடு கிடையாது. சரி, அதெல்லாம் ஓகே. இந்த அண்டர் கிரவுண்ட் சர்வீஸ் டிடக்ஷன் கோர்ஸ் எங்கே போய் அப்ளை பண்ணணும், இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அமௌண்ட் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எஸ்பி பவர் குரூப் அந்த ஆஃபீஸில் கூட டைரெக்டாக போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் அமௌண்ட் வந்து வேரி ஆகுது. எனக்கு அப்ளை பண்ணும்போது ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து $370 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் டைரக்ட்லி போயிட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து $327 வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. இந்த கோர்ஸ் புக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேலிட் ஒர்க் பர்மிட், கரண்ட் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டேக்ஸ் இன்வைஸ், அப்புறம் அந்த கிளாஸுக்கு தேவையான ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு வந்து இமெயிலில் தான் வந்து அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி வந்து அதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த கோர்ஸோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்கவேட்டர் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த கோர்ஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு எஸ்கவேட்டர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்கிட்ட கம்மியான காசு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடியே இந்த கோர்ஸை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்கவேட்டர் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இந்த கோர்ஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எஸ்கவேட்டர் ஆப்ரேட்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா சான்ஸ் கிடைக்கும் போதே அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற லைக்கை வச்சு தான் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ல கொண்டு போகும். அப்பதான் நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இருந்தாலும் எனக்கு அதுவும் பத்தாது. இந்த கோர்ஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. நான் இன்னுமே ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு கொண்டு வந்த இன்ஃபர்மேஷன் எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக அப்லோட் பண்ண போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் 5000 சப்ஸ்கிரைபர் வித் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறேன். பாய்.